நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்திலே தேவன் 4 காரியங்களை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். முதலாவது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இரண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான்காவது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வார்த்தைகளை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதும் ஆபிரகாம் இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறான். தேவன் சொல்லிய இந்த வார்த்தைகளை அவன் விசுவாசித்தது மாத்திரமல்லாமல் இதற்காக கண்டிப்பாக ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபித்திருப்பான், ஆண்டவரிடத்தில் தினமும் மன்றாடி இருப்பான். அதை குறித்தெல்லாம் வேதத்திலே நமக்கு எங்கும் தெளிவாக கூறப்படவில்லை. இருந்தாலும் ஆபிரகாம் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பான், நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகிறார். தரிசனமாகி, பயப்படாதே, நான் உனக்கு பலனும் கேடகமுமாக இருக்கிறேன்னு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். 2வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாம் தேவனிடத்தில் சொல்கிறாரு, 75 வயதுள்ளவனாக இருக்கிறப்பா, எனக்கு பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே தேவன் அவனுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 15:5-6 வசனங்களிலே, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமீன். ஆண்டவர்கிட்ட பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆண்டவர் பிள்ளையை பற்றி பேசலை, ஆண்டவர் சந்ததியை பற்றி பேசுகிறாரு. நட்சத்திரத்தை காமிச்சு சொல்கிறாரு, வானத்தை பாருப்பா, நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, இந்த வண்ணமாக தான் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்கல, ஏசப்பா எனக்கு பிள்ளையே இல்லையே, ஆண்டவரே எனக்கு பிள்ளையே நீங்கள் கொடுக்கலையே, சந்ததி எப்படியப்பா ஆசீர்வதிக்கப்படும் ஒருவேளை ஆபிரகாம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி கேட்கல. அதை அப்படியே அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கிறதுனாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. தேவனை விசுவாசிக்கும் பொழுது 1% கூட டவுட் இல்லாமல் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் தேவன் சொன்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 75 வயதில் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறான். 76, 77, 80, 85 இப்படிலாம் ஆயிருக்கலாம். ஆனால் 100வது வயதிலே தேவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை கொடுக்கிறார். 25 வருடம் காத்திருப்பு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து 100வது வயதிலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவனுடைய விசுவாசத்தில் எல்லளவும் அவன்கிட்ட 1% கூட டவுட் இல்லாமல் ஆண்டவர் அவன் விசுவாசிச்சிருக்கான். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினவன் தான் ஆபிரகாம். அதனால தான் அவன் விசுவாசத்திலேயே வல்லவனாக இருக்கிறான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஆதியாகமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த வார்த்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும். நாம் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்டு அதில் முழு நிச்சயமாய் நம்பி, வசனத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா, தேவன் வல்லவராக இருக்கிறாருன்னு முழு நிச்சயமாக நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். நம்மலாம் ஒரு காரியம் நடந்தால் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அவன் விசுவாசித்த உடனேயே தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால் அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்படுகிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இது அவனுக்கு மட்டுமல்ல, நம்ம தேவன் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை குறித்து நம்மிடத்தில் பேசும் பொழுது, நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும்.